வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்ட். 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்ட் பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே we see the continuation part of the lesson Science Standard, 7th Standard Science, Term 1, UNIT-6. கிட்டத்தட்ட உடல்நலம் மற்றும் நோய்கள் என்கின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான காணொளியை நாம் இங்கு காண இருக்கின்றோம். First we see the 6.3 diseases, நோய்கள். A disease is the functional or physical change from the normal state that affect the health of person by causing disability or discomfort. The following are the conditions that could lead to development of disease in an individual. சாதாரணமாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபருக்கு இயலாமை அல்லது அசாதாரண நிலையை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஒரு உடல் ரீதியான மாற்றமே நோய் என அழைக்கப்படுகிறது. ஒரு நபருக்கு நோய் ஏற்படுவதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை த டிசீசஸ் காசிங் மைக்ரோப்ஸ், நோய் உருவாகுவதற்கு நுண்கிருமிகள் மூலம் ஏற்படக்கூடிய நோய் தொற்று. லேக் ஆஃப் பேலன்ஸ்டு டயட், சமச்சீர் உணவு உட்கொள்ளாதது. புவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ், தவறான வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்கங்கள். malfunctioning of one or more body parts of organs, ஒன்று அல்லது பல பாகங்கள், உடல் பாகங்கள் அல்லது உறுப்புகளுடைய செயலிழப்பு நோய் உருவாவதற்கு காரணமாகிறது. The prevention and treatment of diseases can be considered in two groups for their better. நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சைகளை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அவற்றை இரண்டு பிரிவுகளாக காணலாம். அவை ஒன்று என்னவென்று பார்த்தோமானால், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அண்டர்ஸ்டாண்டிங் தே ஆர் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அட் ஃபர்ஸ்ட் வி see the communicable diseases, தொற்று நோய்கள். Communicable diseases are those diseases that spread from one person to another. Healthy person must be protected from the people with communicable diseases. Diseases spread through the contaminated air, water, food or vectors, insects and other animals. ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு எளிதிலே பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் எனப்படும். ஆரோக்கியமான நபர்கள் தொற்று நோய்கள் உள்ளவரிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அசுத்தமான காற்று, நீர், உணவு அல்லது வெக்டார்கள் என அழைக்கப்படும் நோய் கடத்திகளான பூச்சிகள் மற்றும் பிற விலங்குகள் மூலமாகவும் தொற்று நோய்கள் பரவுகின்றன. டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா, பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள். கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் டியூபர்குலோசிஸ், காலரா அண்ட் டைஃபாய்டு ஆர் காஸ்டு பை பாக்டீரியா. திஸ் டிசீசஸ் ஸ்ப்ரெட் த்ரூ த ஏர், வாட்டர் அண்ட் சம் அதர் ஆர்கானிசம். காசநோய், காலரா மற்றும் டைஃபாய்டு போன்ற நோய்கள் தொற்று நோய்களாகும். இவை காற்று, நீர் மற்றும் பிற உயிரிகள் மூலம் பரவுகிறது. At first we see the tuberculosis, காசநோய். Tuberculosis TB is caused by Mycobacterium tuberculosis and spreads from the one person to another person through the air, splitting, prolonged contact and sharing material of the patient. The symptoms are fever, weight loss, chronic cough, bloody spitting and difficulty in breathing. காசநோய் ஏற்படுவது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இது காற்றின் மூலமும் துப்புதல், நோயுற்றுடன் தொடர்பு மற்றும் அவர்களுடன் பொருள்களை பகிர்ந்து கொள்ளுதல் ஆகியவை மூலமும் பிறருக்கு பரவுகிறது. காய்ச்சல், எடை இழப்பு, தொடர்ந்து இருமல், சளியுடன் இரத்தம் மற்றும் சுவாசிப்பதிலே சிரமம் ஆகியவை இந்த நோயினுடைய அறிகுறியாக நமக்கு விளக்குகிறது. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், தடுப்பு மற்றும் சிகிச்சை என்னவென்று பார்க்க வேண்டும். பிசிஜி வேக்சினேஷன், பிசிஜி தடுப்பூசி போடுதல். கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த பேஷண்ட், நோயாளிக்கு சிறப்பு கவனம் செலுத்துதல். ரெகுலர் மெடிகேஷன் லைக் டாக் போன்ற டிஓடி போன்ற மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுதல். டிஓடி என்பது ஒரு வகையான மருந்து, இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுதல். இது எவ்வாறு பரவுகிறது என்பதற்குண்டான அடையாளங்களும் சுகாதார சீர்கேடுகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் கொடுத்திருக்குது. நாட் யூஸிங் லட்டி நம்ம
கழிவறையை பயன்படுத்தாமல் இருக்கிறது. லெட்டினை ஒழுங்காக பயன்படுத்தாமல் இருக்கிறது. நாட் வாஷிங் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் டச்சிங் ஃபேஸஸ், முகத்தை தொடுவதற்கு முன்பு கைகளை கழுவாமல் இருத்தல். அன்சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். நாட் வாஷிங் ஃபுட் பிஃபோர் ப்ரிப்பேரிங். பைல்ஸ் ஆன் ஃபுட். நாட் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ஃபுட். நாட் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். ஒவ்வொரு முறையும் உணவு தயாரிப்பதற்கு முன்பு கைகளை கழுவாமல். ஈமைத்த பண்டம் சாப்பிடுதல். உணவு தயாரிப்பதற்கு முன் உணவுப் பொருட்களை கழுவாமை. பாதுகாப்பற்ற குடிநீர். சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவாமை. கழிவறையை பயன்படுத்தாமை. கழிவுகளை தொட்ட பிறகு கைகளை கழுவாமல். இதெல்லாம் இருந்தது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நோய் வருவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகம் என்பதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. The second disease is called as a cholera. Cholera is caused by Vibrio cholerae or spread through the consumption of the contaminated food or water. The symptoms of cholera is vomiting, diarrhea and cramps in legs. இது விப்ரியோ காலரா என்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள். இது அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் பரவக்கூடியது. வயிற்றுப்போக்கு, தசைவலி மற்றும் வாந்தி ஆகியவை இதனுடைய முக்கிய அறிகுறியாக காணக்கூடியது. இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது? ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். குட் ஹைஜீன் ப்ராக்டிசஸ் லைக் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங், சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை கழுவுதல் போன்ற சிறந்த சுகாதார செயல்கள். அவாய்ட் ஈட்டிங் அன்கவர்டு ஃபுட் ஃப்ரம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், தெருக்களிலே விற்கப்படும் மூடப்படாத உணவுகளை வாங்கி சாப்பிடுதலை தவிர்த்தல். ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், கொதித்து ஆற வைத்த குடிநீரை பருகுதல். கெட்டிங் வேக்சினேஷன் அகெயின்ஸ்ட் த காலரா, காலராவிற்கு எதிராக தடுப்பூசி போடுதல். இவை அனைத்தையும் காலரா நோய் வராமல் தடுப்பதற்குண்டான வழிமுறைகள். அண்ட் தென் வி சி டைஃபாய்டு. டைஃபாய்டு இஸ் காஸ்டு பை சாலமனல்லா டைஃபி, spread by contaminated food or water. The symptoms are anorexia, headache, rashes on abdomen, dysentery and high fever up to 104 Fahrenheit. சாலமனல்லா டைஃபி என்ற பாக்டீரியா மூலம் இது உருவாகிறது. அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் இது பரவுகிறது. பசியின்மை, தீவிர தலைவலி, அடிவயிற்றிலே புண் அல்லது தடிப்புக்கள் மற்றும் தீவிர காய்ச்சல் 104 டிகிரி வரை. காய்ச்சலே இந்த நோயினுடைய அறிகுறியாகும். தென் டைஃபாய்டு ஃபீவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படங்கள் கொடுத்துருக்காங்க. நாக்கின் மீது வெள்ளை கோடுகள் விழுவது, உடலிலே தடிப்புகள் உண்டாவது, கல்லீரல் விரிவடைந்து மற்றும் மண்ணீரல் விரிவடைதல், உடலிலே ஏற்படக்கூடிய புண் ஆகியவை இதற்குண்டான நோய் அறிகுறிகள். தென் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் என்னவென்று பார்த்தோம்னால் ட்ரிங்கிங் பாயில்டு க்ளீன் வாட்டர், கொதிக்க வைத்து ஆற வைத்த குடிநீரை பருகுதல். ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், முறையாக கழிவுநீரை அகற்றுதல். தென் வேக்சினேஷன், தடுப்பூசி போடுதல். டிசீஸ் காஸ்டு பை வைரஸ், அதுக்கு அடுத்தபடியாக வைரஸ்கள் மூலம் தோன்றக்கூடிய நோய்கள். வைரல் டிசீசஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வைட் ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை மெனி டைப் ஆஃப் வைரஸஸ். சம் டிசீசஸ் காஸ்டு பை வைரஸஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ், சிக்கன் பாக்ஸ் அண்ட் ரேபிஸ். பல வகையான வைரஸ்களால் தோன்றும் தொற்று நோய்களே வைரஸ் நோய்களாகும். மஞ்சள் காமாலை, சின்னம்மை மற்றும் ரேபிஸ் போன்றவை வைரஸ்களால் ஏற்படக்கூடிய நோய்களாகும். முதலிலே ஹெப்படைட்டிஸ், மஞ்சள் காமாலை. Hepatitis is one of the most dangerous and fatal diseases caused by the hepatitis virus A, B, C, D, E. Its mode of transmission in the contaminated water, sharing of needles and blood transfusion. The symptoms of hepatitis is loss of appetite, anorexia, vomiting, eyes and urine turning to yellow color. பல வகையான வைரஸ்களை தோன்றும் தொற்று நோய்களே வைரஸ் நோய்கள். மஞ்சள் காமாலை, சின்னம்மை மற்றும் ரேபிஸ் போன்றவை வைரஸ்களால் ஏற்படக்கூடிய நோய்களாக இருந்தாலும் மஞ்சள் காமாலை ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ABCDE ஆகியவற்றால் ஏற்படும் ஆபத்தான இறப்பு ஏற்படுத்தக்கூடிய நோயாகும். அசுத்தமான நீர், பாதிக்கப்பட்டவருக்கு பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவருடைய இரத்தத்தை பகிர்ந்து கொள்வது போன்றவற்றின் மூலமாக இந்த நோய் பரவுகிறது. பசியின்மை, அனோரெக்சியா வாந்தி, சிறுநீர் மற்றும் கண்களிலே மஞ்சள் நிறம் தோன்றுதல் போன்றவை இந்த நோயினுடைய முக்கிய அறிகுறியாகும். தென் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் எவ்வாறு தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், கொதித்து வைத்து ஆற வைத்த குடிநீரை பருகுதல். ப்ராப்பர் கிளீனிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், முறையாக கைகளை சுத்தம் செய்தல். அண்ட் தென் வி see the chicken pox, தட்டம்மை. Chicken pox is also known as the
varicella is a highly contagious infection caused by the varicella zoster virus. This disease spreads எப்படி இது பரவுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா through the air and contact with an infected person. Its symptoms are appearance of rashes on the whole body, fever, headache and tiredness. தட்டம்மை நோய் வாரிசெல்லா என்று அழைக்கப்படுகிறது. இது வாரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸால் ஏற்படக்கூடியது தீவிரமான தொற்று நோய். இந்த நோய் காற்றின் மூலம் பாதிக்கப்பட்ட நபர் மூலமாகவும் எளிதிலே பரவுகிறது. உடல் முழுவதும் தடிப்புகள் தோன்றுதல், காய்ச்சல், தலைவலி மற்றும் சோர்வு போன்றவை இந்த நோயினுடைய அறிகுறிகளாகும். தென் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், இதற்குண்டான தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சைகள். சிக்கன் பாக்ஸ் வாரிசெல்லா வேக்சின் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிவென்ட் த சிக்கன் பாக்ஸ். சின்னம்மைக்கு உண்டான தடுப்பதற்கு உண்டான சிறந்த வழி சின்னம்மை தடுப்பூசியை போடுதல். ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஷுட் பி கிவன் டு த இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். நோயாளிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும். தென் வி சி த ரேபிஸ். ரேபிஸ் என்பது வெறிநாய்க்கடி. ரேபிஸ் இஸ் எ ஃபீட்டல் டிசீசஸ் which is transmitted by the bite of infected dog, rabbit, monkey, cat, etc. The virus present in the saliva of dog enters the brain via neurons. The symptoms of the rabies and hydrophobia, extreme fear for water, fever for 2 to 12 weeks, and exaggeration in behavior. வெறிநாய்க்கடி இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோயாகும். நோய் தொற்றுடைய நாய், முயல், குரங்கு, பூனை ஆகியவை கடிப்பதன் மூலமாக இது பரவுவதற்கு நாய்களினுடைய உமிழ்நீரில் உள்ள வைரஸ் நரம்புகள் வழியாக மூளைக்குள் நுழைகிறது. ஹைட்ரோபோபியா, நீரை கண்டு பயம். 2 முதல் 12 வாரங்களுக்கு காய்ச்சல் இருக்கும். நடத்தையிலே மாற்றம் ஏற்படும் ஆகியவை ரேபிஸ் நோயினுடைய அறிகுறிகளாகும். தென் த ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், இதனுடைய தடுப்பு முறைகள் என்னவென்று பார்த்தோமானால், இட் இஸ் ஏர்லி ஸ்டேஜஸ் ரேபிஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிடெக்ட். ஆரம்ப கட்டங்களிலே ரேபிஸை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆஃப்டர் an animal is bitten, it is usually take 2 to 12 weeks to show any symptoms and it may take as long as 2 years also. விலங்கு கடித்த பின் பொதுவாக 2 முதல் 12 வாரங்கள் நோய்க்கான அறிகுறிகள் தோன்றலாம். சில சமயங்கள் அறிகுறிகள் தோன்ற 2 வருடங்கள் கூட ஆகலாம் என்று குறிக்கப்படுகிறது. Fatality can be prevented by the timely vaccination before the onset of symptoms. அறிகுறிகள் ஏற்படுவதற்கு முன்னரே சரியான நேரத்திலே தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த நோயை குணப்படுத்தலாம். Then we see an activity. Visit nearby primary health center and collect the information about the vaccination given to children 0 to 15 years. Meet a doctor or a health worker in the hospital and inquiry about the following. The type of vaccines available here. Can disease be prevented by their usage? The age at which it should be given. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார மையத்திற்கு சென்று 0 முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் தடுப்பூசியை பற்றிய தகவல்களை சேகரிக்க வேண்டும். அருகிலுள்ள மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் அல்லது சுகாதார ஊழியரை சந்தித்து கீழ்காண்பவர்களை பற்றி கேட்கலாம். அங்குள்ள தடுப்பூசியினுடைய வகைகள் என்ன, அவற்றை பயன்படுத்துவதால் நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும், தடுப்பூசி கொடுக்கப்பட வேண்டிய வயது என்ன என்பதை பற்றி அவர்களிடம் கேட்டு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரேபிஸை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிரெயின் இன்ஃபெக்டட் வைரஸ் replicates in the dorsal root ganglion and travel up spinal cord to brain. Virus enters the via animal bite, கடிக்கிறது மூலம் வர்றது. வைரஸ் replicates in the muscles outside of the bite, கடிக்கிறது மூலம் எப்படி மசில்ஸில் போகுது. வைரஸ் விலங்குகள் கடித்த இடத்தில் உள்ள திசுக்கள் பெருக்கம் அடைகிறது. வைரஸ் போக்குவரத்து மூலம் நகர்ந்து பக்கவாட்டு நரம்பண்டலத்தில் உள்ள நரம்புகளை பாதிப்படைய செய்வது. வைரஸ் இன்ஃபெக்ஷன் நர்வ் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் மூவ் பை த retrograde transport. Then virus travels from the brain via nerve to the other tissues such as the eye, kidney, salivary glands. வைரஸ் மூளையிலிருந்து நரம்புகள் வழியாக கண், சிறுநீரகங்கள், உமிழ்நீர் சுரப்பிகள் போன்ற பிற சுரப்பிகளுக்கு எவ்வாறு செல்கிறது, மூளை பாதிக்கப்படுதல் எவ்வாறு என்பதை படங்கள் வாயிலாக இங்கு தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Then vaccine. Vaccine is the biological preparation that provides the active acquired immunity to a particular diseases. Vaccine like BCG, polio, MMR are given at early childhood to protect from the other diseases.
ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நாம் உடலை தயார் செய்வதிலே தடுப்பூசி போடுதலுடைய நோக்கமாகும். தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க குழந்தை பருவத்திலே தடுப்பூசி BCG, போலியோ, MMR ஆகியவை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மோர் டு நோ. தென் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றா நோய்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் do not spread from the person to person. They are caused by other factor. Therefore, it is important to know which diseases are communicable and which are not. They are never caused by the germs, bacteria or other living organism. They infect the body. The antibodies or medicines and fight against germs do not help to cure non-communicable diseases. Some of the non-communicable diseases are explained below. தொற்றா நோய்கள் ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு பரவுவதில்லை. அவை பிற காரணிகளால் ஏற்படுகின்றன. எனவே எந்த நோய்கள் தொற்றக்கூடியவை எவை தொற்றக்கூடியவை அல்ல என்பதை நாம் முதலிலே அறிய வேண்டியது அவசியம். நமது உடலை பாதிக்கக்கூடிய கிருமிகள், பாக்டீரியாக்கள் மற்றும் பிற உயிர்களிலிருந்து ஏற்படுவதில்லை. நுண்ணுயிரிகள், எதிர்ப்பொருள்கள் அல்லது கிருமிகளுக்கு எதிராக போராடும் மருந்துகள் தொற்றா நோய்களை குணப்படுத்த உதவுவதில்லை. தொற்றா நோய்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக நமக்கு இங்கு விளக்கப்பட்டுள்ளது. முதலிலே வியரிங் அவுட் ஆஃப் த பாடி பார்ட்ஸ், உடல் பாகங்களிலே தேய்மானம் ஏற்படுதல். உடல் பாகங்களிலே தேய்மானம் ஏற்படுதல் என்பது என்னவென்று பார்த்தோமானால் ரெகுமெண்டேஷன் மீன்ஸ் வாத நோய். தென் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு. எபிலிப்டிக் சைசரிஸ், அதாவது பக்கவாதம். ஸ்ட்ரோக். தென் மைக்ரைன், ஹெட்டேக், ஒற்றை தலைவலி. கேட்ராக்ட் அண்ட் கேன்சர், புற்றுநோய் உண்டாது, கண்புரை மற்றும் புற்றுநோய் உண்டாது. அதற்கு அடுத்தபடியாக எக்ஸ்டர்னல் ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட் என்ட்ரிங் த பாடி, தீங்கு விளைவிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகள் உடலில் நுழைந்தால் எவ்வாறு இருக்கும். அலர்ஜி, ஆஸ்துமா, பாய்சன்ஸ், ஸ்னேக் பைட், கஃப் ஃப்ரம் ஸ்மோக்கிங், ஸ்டொமக் அல்சர், அல்கஹாலிசம். ஒவ்வாமைகள், ஆஸ்துமா, நஞ்சுகள், பாம்பு கடித்தல், புகைத்தலால் ஏற்படும் இருமல், வயிற்றுப்புண், மது அருந்துதல், இவை அனைத்தும். த லேக் ஆஃப் ட்ராஸ் எலிமெண்ட்ஸ் இன் த பாடி, உடலில் நுண்ணூட்ட தனிமங்களுடைய குறைபாடுகள். அனிமியா, எலிகரா, நைட் பிளைண்ட்னஸ் அண்டு எக்ஸ்ரோபாத்திமா, காய்டர் அண்டு ஹைப்போதைராய்டிசம். இரத்த சோகை, பெல்லாக்கரா, ஆலைக்கண் நோய் மற்றும் சீரோப்தால்ஸ்மியா, முன்கழுத்து கலலை நோய் மற்றும் ஹைப்போதைராய்டிசம், இது அனைத்தும். அதற்கு அடுத்தபடியாக மேல்நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தின்மை. Nutritious food is needed for the person to grow well, work hard and stay healthy. Many common sickness are caused by the malnutrition. ஒரு நபர் நன்கு வளரவும், கடினமாக உழைக்கவும், ஆரோக்கியமாக இருக்கவும் சத்துள்ள உணவு தேவை. பல பொதுவான நோய்கள் ஊட்டச்சத்தின்மை காரணமாக ஏற்படுகிறது என்பதை இது தெளிவாக விளக்குகிறது. Then more to know. Leukoderma is a non-communicable disease caused by the partial or total loss of pigmentation in the skin, melanin pigment. This condition affects people on the age, gender and ethnicity. There is no cure. It does not spread by touching, sharing food or sitting together. லுக்கோடெர்மா என்பது தோலினுடைய சில பகுதி அல்லது மொத்த பகுதியினுடைய நிறமி, மெலனின் நிறமி மூலம் இழப்புகளால் ஏற்படக்கூடிய ஒரு தொற்றா நோயாகும். இந்த நிலை அனைத்து வயது, பாலினம் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களுக்கும் பாதிக்கிறது. இதற்கு எந்தவித சிகிச்சையும் இல்லை. இது தொடுதல், உணவை பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்காருவதன் மூலம் பரவுவது இல்லை. தென் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் ப்ராப்ளம் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளுடைய தனிப்பட்ட சுகாதார பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். முதல்ல அனீமியா. இட் இஸ் caused by eating food with less iron content and can also be caused due to feeding some other foods instead of breast milk. Severe anemia in the children may lead to hookworm infection, chronic diarrhea and dysentery. In the recent days, school-going children, especially girls, are affected by anemia. The government of Tamil Nadu provides iron folic tablets to all the girls in the schools for
ஆஃப் ஆல் ஏரியாஸ் ஆஃப் எவ்ரி வீக். இரத்த சோகை இரும்புச்சத்து குறைவான உணவுகளை உண்பதால் ஏற்படுகிறது. மேலும் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு சில உணவுகளை கொடுப்பதாலும் இது ஏற்படுகிறது. தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு கொக்கிப்புழு தொற்று, நாள்பட வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று கடுப்பு போன்றவை ஏற்படலாம். சமீபகால நாட்களிலே பள்ளி செல்லும் பிள்ளைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் இரத்த சோகையால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே தமிழக அரசானது அனைத்து பகுதியிலும் உள்ள பள்ளி மாணவிகளுக்கு வாரந்தோறும் இரும்புச்சத்து மாத்திரைகளை வழங்குகிறது. இதனுடைய த சயின்ஸ் ஆஃப் அனீமியா, இதனுடைய அறிகுறிகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோமானால், பேல் ஆர் டிரான்ஸ்பர்ட் ஸ்கின், த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ லிட்ஸ் ஆர் பேல், ஒயிட் ஃபிங்கர் நெயில்ஸ், பேல் கம்ஸ், வீக்னஸ் அண்ட் ஃபேட்டிக். வெளிரளது எளிதிலே புலப்படுகிற தோல், வெளிரிய கண்ணிமையினுடைய உள்பரப்பு, வெளிரிய விரல் நகம், வெளிரிய ஈறுகள், பலவீனம் மற்றும் சோர்வு. In cells causes faces and feet may be swollen. இரத்த சோகை தீவிரமடைந்து முகம் மற்றும் கால்கள் வீங்கி இருக்கும், ஸ்வெல்லாக இருக்கும். The heartbeat is rapid and with shortness of breath. இதய துடிப்பு விரைவாக இருக்கும், மேலும் மூச்சு திணறல் ஏற்படும். Children and women who eat mud and usually anemic. மண் சாப்பிடும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பொதுவாக இரத்த சோகை இருக்கும். ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் அனீமியா, இதனுடைய சிகிச்சை மற்றும் தடுப்பு முறை. அனீமியா கேன் பி ப்ரிவென்டிங் பை டேக் த ப்ராப்பர் ஃபுட் அண்ட் டயட். இரும்புச்சத்து கொண்ட உணவுகளை தொடர்ச்சியாக உட்கொள்வதன் மூலம் இரத்த சோகையை தடுக்கலாம். இதனுடைய ஃபுட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, மொரிங்கா லீவ்ஸ், டேட்ஸ், liver, sheep and chicken, green leafy vegetables like beans, pea, lentils and green banana. முருங்கைக்கீரை, பேரித்தம்பழம், கல்லீரல், ஆடு, கோழி கீரைகள், பீன்ஸ், பட்டாணி, பருப்புகள் மற்றும் பச்சை வாழைப்பழங்கள் இவை இதற்கு சரியான உணவுகள். அண்ட் தென் பைல்ஸ் மீன்ஸ் மாத்திரைகள் என்னென்ன, கோட் லிவர் ஆயில் டேப்லெட், ஃபெரஸ் சல்பேட், மீன் எண்ணெய் மாத்திரைகள் மற்றும் இரும்பு சல்பேட், இதுதான் அதுக்குண்டான பில்ஸ் மாத்திரைகள். ஆஸ் எ ஜென்ரல் ரூல், அயன் சப்ளிமெண்ட் should be given orally, not to be injected because it is dangerous. இரும்புச்சத்தை மாத்திரை வழியில் வாய் வழியாகத்தான் உட்கொள்ள முடியும், ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் த சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட், பாதுகாப்பு மற்றும் முதலுதவி. ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் த இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் given to the victim of trauma or sudden illness before the medical help is available. First aid is important for the following reason. முதலுதவி என்பது விபத்து மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய மருத்துவ உதவி கிடைக்கும் முன் வழங்கப்படும் உடனடி சிகிச்சைக்கு இருக்கக்கூடிய காரணிகளாக இது மிகவும் அவசியமாகிறது. இவை என்னவென்று பார்த்தோம்னால், இட் சேவ்ஸ் த லைஃப், இது உயிரை பாதுகாக்கிறது. இட் ப்ரிவென்ட்ஸ் ஃபர்தர் ப்ளீடிங் அண்ட் டிட்டர்மைன் த கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட், இரத்த கசிவை தடுத்து நோயாளியுடைய நிலையை உறுதிப்படுத்துகிறது. இட் ரிலீவ்ஸ் த பெயின், வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது. இட் ப்ரொவைட்ஸ் எ மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் தி ஏர்லியஸ்ட், ஆரம்ப நிலையிலே ஒரு அவசர மருத்துவ உதவியை வழங்கக்கூடியது. உதாரணமாக பார்த்தோமானால், தீக்காயங்கள், பேர்ன்ஸ் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? This is damages caused by heat, chemical, electricity, sunlight or nuclear radiations is known as the burns. Mostly burns are caused by the clads, building fires, flammable liquid and gases. There are 3 types of burns according to the degree of burning. வெப்பம் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருள்கள், மின்சாரம், சூரிய ஒளி அல்லது அணுக்கதிர்வீச்சினால் திசுக்கள் சேதமடைவதே தீக்காயம் என அழைக்கப்படுகிறது. பெரும்பாலான தீக்காயங்கள் வெந்து போதல், கட்டிட தீப்பற்றக்கூடிய திரவங்கள் மற்றும் வாயுக்களால் ஏற்படக்கூடியவை. பாதிப்பின் வீரியத்திற்கு ஏற்ப தீக்காயங்களை 3 வகையாக பிரிக்கலாம். முறையே ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் அஃபெக்ட் ஒன்லி த அவுட்டர் லேயர் கால்டு எபிடெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின். முதல்நிலை தீக்காயம் என்பது தோலினுடைய வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய அடிக்கிணை, மேல்புற தோல் பாதிப்படைய செய்தல். இரண்டாவதாக பார்த்தோம்னால், செகண்ட் டிகிரி ஆஃப் பேர்ன் damages the epidermis and the layer of beneath, it is called the dermis. இரண்டாம் நிலை தீக்காயம் என்பது மேல்புற தோல் மற்றும் அதற்கு கீழ் உள்ள உட்தோலிலே டெர்மிஸை பாதிப்பை ஏற்படுத்த செய்தல்.
Third degree burns involves the damages of complete destruction of the skin is full depth and damages underlying the tissues also. People who experience such burns often require the skin grafting. மூன்றாம் நிலை தீக்காயங்கள் என்பது தோலினுடைய முழு ஆழத்திற்குமே சென்று தோலினை அழித்து அடிப்படை திசுக்களையும் சிதைக்கிறது. இத்தகைய தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் தோல் ஒட்டுதல் ஸ்கின் கிராஃப்டிங் தேவைப்படுகிறது என்பதை படங்கள் வாயிலாக நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் ஃபர்ஸ்ட் எய்ட் பேர்னிங். ஃபர்ஸ்ட் எய்ட் பேர்னிங் மீன் தீக்காயங்களுக்கு எவ்வாறு முதலுதவி செய்வது. இந்த கேஸ் ஆஃப் மைனர் பேர்ன்ஸ் இட் இஸ் அஃபெக்டட் ஏரியா ஷுட் பி வாஷ்டு with cold water and antiseptic cream should be applied. In the case of severe burns, the deeper layer of tissues get destroyed and blister appear, use of water should be avoided. The burnt area should be covered with a clean non-sticking cloth or bandages. Large burns need immediate medical attention. It is very important to keep fire extinguisher really available. சிறிய தீக்காயங்களை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்ட பகுதியை குளிர்ந்த நீரிலே கழுவி கிருமிநாசினியை கழும்பி தடவிவிட வேண்டும். கடுமையான தீக்காயங்கள் மூலம் திசுக்களுடைய ஆழமான அடுக்குகள் அழிக்கப்பட்டு கொப்பளங்கள் தோன்றியிருந்தால் நீர் பயன்படுத்தப்படுவதை தவிர்க்கப்பட வேண்டும். காயம்பட்ட இடத்தை சுற்றி சுத்தமாக ஒட்டக்கூடிய தன்மையற்ற துணி அல்லது கட்டு துணியால் சுற்ற வேண்டும். பெரிய தீக்காயங்களாக இருந்தால் உடனடியாக மருத்துவருடைய சிகிச்சையை நாட வேண்டும். தீ அணைப்பான்கள் எப்பொழுதும் தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அண்ட் தென் கட் அண்ட் ஸ்கிராச்சஸ். வெட்டுக்காயங்கள் மற்றும் கீறல்கள். கட்ஸ் அண்ட் ஸ்கிராச்சஸ் ஆர் த ஏரியா ஆஃப் டேமேஜஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். A cut is a line of damage that can go through the skin and into the muscle tissues below. Whereas the scratch is the surface damages that does not penetrate the lower tissues. Cuts and scratches may bleed or turn red, become the infected and the leave scar. வெட்டுக்காயம் மற்றும் கீறல்கள் ஆகியவை தோலினுடைய மேற்பரப்பிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளாகும். வெட்டுக்காயத்திலே நீள்வாக்கில் தோல் கிழிந்தால் தசை திசுக்கள் வரை பாதிப்பு ஏற்படுகிறது. ஆனால் கீறல் தோலின் மேற்பரப்பை மட்டுமே சேதப்படுத்துகிறது, திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. வெட்டுக்கள் மற்றும் கீறல்கள் இரத்த கசிவு, தோல் சிவந்து போதல், நோய் தொற்று மற்றும் வடுக்களை ஏற்படுத்தலாம். அதற்குண்டான படங்கள். ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் கட்ஸ். அந்த மாதிரி வெட்டுக்காயத்திற்கான முதலுதவி. ஃபார் மைனர் கட்ஸ் தி அஃபெக்டட் ஏரியா ஷுட் பி வாஷ்டு வித் கோல்ட் ரன்னிங் வாட்டர் and cleaned with the antiseptic liquid. Then the antiseptic cream should be applied on the wound and sterilized bandage should be tied to prevent the infection. If the cut is deep, a clean cotton pad should be placed on the cut and pressed, and the injured person should be taken to a doctor immediately. சிறிய வெட்டுக்காயம் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தமான குளிர்ந்த நீரால் கழுவி பின் ஒரு கிருமிநாசினி திரவத்தால் சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு காயம்பட்ட இடத்திலே கிருமிநாசினி கழும்பியிட்டு தொற்று நோயை தடுக்கும் வண்ணம் காயம்பட்ட இடத்தை சுற்றி கட்டு துணியால் கட்ட வேண்டும். வெட்டு ஆழமாக இருந்தால் ஒரு சுத்தமான பருத்தி திண்டு காட்டன் பேட் வைத்து அழுத்தி பிடித்தவாறு காயமடைந்த நபரை உடனடியாக மருத்துவரிடம் கொண்டு செல்ல வேண்டும். பேசிக் கிளீன்லெஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். தூய்மை மற்றும் பாதுகாப்பதற்குண்டான அடிப்படை நடவடிக்கைகள். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் டு ஹெல்ப் த எனிபடி, பட் யூ மஸ்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஸ் ஃப்ரம் HIV அண்ட் அதர் பிளட் பார்ன் டிசீசஸ். மற்றவர்களை காப்பாற்ற உதவுவது மிகவும் முக்கியமானதுதான். அதே நேரத்தில் HIV மற்றும் பிற இரத்தத்தால் பரவும் நோய்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. When you help someone who is bleeding you should wear gloves or a clean plastic bag on your hands. Be careful not to prick yourselves with needles or other sharp object around the person you are helping. ரத்தம் சிந்தும் ஒருவரை காப்பாற்றும் பொழுது கையுறைகள் அல்லது ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் பையை உங்கள் கைகளில் அணிந்திருப்பது அவசியம். ஆபத்தில் உள்ளவர்களை காப்பாற்றுகின்ற பொழுது ஊசிகள் அல்லது பிற கூர்மையான பொருள்களால் காயமடையாதவாறு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த இறுதி நிகழ்வோடு lesson 6 should be completed.
We will be see again the next video. Until then, thank you so much.